ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு, நிலா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாத்தையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்ப நம்ம சோழன் இருந்துட்டு, அங்க பாருங்க அவங்களது 2 பேருதும் லவ் ஸ்டோரி தான் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா நிலா, இவங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தான் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சோழன் இருந்துட்டு அதுங்களோட லவ் ஸ்டோரிய கேளுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, நிலா இருந்துட்டு சொல்லி சொல்லுங்க உங்களோட லவ் ஸ்டோரிய பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட நிலா கேட்கவும், அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவங்க எதிர்த்த வீட்டில தான் நாங்களும் குடி வந்தோம். குடி வந்த உடனே இவங்க காலையில் எந்திரிச்சு கோலம் போடுறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. எப்போவுமே 9 மணி 10 மணிக்கு எந்திரிக்கிற ஆள், இவங்க கோலம் போடுறாங்கன்ன உடனே சீக்கிரமாகவே அலாரம் வச்சு எழுந்திரிச்சு பார்த்துட்ருப்பேன். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கறது மேடம்க்கு நல்லாவே தெரியும். மேடம் என்ன பார்க்கறதும் நல்லாவே தெரியும். ஆனா, டக்குனு உங்களோட லவ்வ நீங்க சொல்லிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்ல, இல்ல. பார்க்க ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் தன்னுடைய காதலவே நான் சொன்னேன். அப்படின்ற மாரி சொல்லிறாரு. என்ன 2 வருஷமா? ஆமா நிலா, இவரு 2 வருஷம் கழிச்சு தான் என்கிட்ட த லவ்வே சொன்னாரு. அப்பதான் சாருக்கு கொஞ்சம் தைரியமே வந்துச்சு போல இருக்கு. அப்படின்ற மாரி சொன்ன உடனே, சரி அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அத நான் எப்படி டக்குன்னு ஒத்துக்க முடியும்? இல்லல்ல. அதுக்கப்புறம் 6 மாசம் தான் இவளால தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவளே அவளுடைய காதல என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வீட்லயே கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? இல்ல, இல்ல. எங்களுது வேற வேற ஜாதி. அதனால வீட்ல யாருமே ஒத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறமா தான் ஓடி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இப்போ வரைக்குமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருப்பார். ஆனால் என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் யாருமே எங்கள் கூட பேசவே இல்லை. இப்போ அப்பா அம்மாவும் எனக்கு கிடையாது. கூட பிறந்தவங்க இருக்காங்க, ஆனால் பேச்சுவார்த்தை கிடையாது. அவங்க பேசலன்னு நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஏன்னா என்னை தங்க மாதிரி வச்சு தாங்குறேன் என் புருஷனே எனக்கு போதும். இப்போ வரைக்கும் எனக்காக வாழ்ந்துட்டுருக்கிற மனுஷன்தான் இவர். இவருக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதுவே எங்களுக்கு போதும். இதுக்கு மேலே யார் பேசினா என்ன, யார் பேசாமல் போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மாற முடியாது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களையும் மாற்றணுன்னு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு, இதோம்மா இந்த இந்த கோயில் தான், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே காரை பார்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. நிலா நீயும் வரியாம்மா? இல்லைம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இருங்க நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயை போய் வாங்கிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்கக்கிட்ட நமக்கு வயசானதுக்கு அப்புறமா கூட நீங்கள் நம்மளுடைய லவ் ஸ்டோரியை சொல்கிறதா சொன்னீங்கல்ல, அப்போ கூட நம்ம இதே மாதிரி சேர்ந்தே தான் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, யார் சொன்னாங்க? உங்களை மாதிரி நானும் சும்மா அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சோழன் பயங்கரமாக அப்செட் ஆகிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் ஒரு பாட்டு வைக்கிறாங்க. அந்த பாட்டு நம்ம நிலாவுக்கும் பிடிச்ச போது, என்ன நீங்கள் எப்போ பாரு வாங்க போங்கன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, நான் பேர் சொன்னால் நீங்கள் ஏதாவது தப்பாக எடுத்துப்பீங்களோன்னு தான் அந்த பேரே நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதில் என்னங்க தப்பாக நினைக்கிறதுக்கு இருக்குது? பேர் சொல்கிறதுக்கு தானே வச்சுருக்காங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நிலா நிலான்னு ஒரு 10 டைமுக்கு மேலே சோழன் கூப்பிட்டுட்டே இருக்காரு. என்ன நீங்கள் சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் சும்மா சும்மா கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம சேரன் இருந்துட்டு இந்த பக்கம் சந்தாவோட வீட்டில் ஆளுங்க வராங்கன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்ததா அவங்க எப்படி இங்கே தான் வருவாங்க, அதுக்கு முதல்ல நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது, ஏதாவது நீங்கள் அவசரமாக கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
பேசாமல் இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லவும், நம்ம வீடு தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு சொல்கிறாங்களே, அங்கே போனாலேயும் பிரச்சனை தானே, பேசாமல் வேற எங்கேயாவது போங்க, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வானத்தை இருந்துட்டு நேராக பாண்டியை பார்க்கறதுக்காக வராங்க. அண்ணன் வீட்டில் இல்லையே, தெரியும் அம்மா, சந்தாவோட பிரச்சனை என்னாச்சு தெரியல, அண்ணன் அங்கே போயிருக்காங்க, என்ன ஏதுன்னு இன்னும் எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஐயையோ நான் வரலப்பா, இனிமேல் அண்ணன் சொல்லாமல் நான் எங்கேயும் போகிறதா இல்லை, ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனையை பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தாண்டா கூப்பிட்றேன் வாடா, அவங்க ஏதாவது சொன்னால் கூட நான் சமாளிச்சுக்கிறேன், இங்கேருந்து நம்ம டென்ஷன் ஆகிறத விட அங்கே போயிட்டு நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியா சொல்கிறீங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட வீட்டுக்கு நம்ம வானத்தையும் பாண்டி பல்லவனும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்தாவோட சொந்தக்காரங்களும் வந்துட்டுருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறது பெரிய பிரச்சனையாயிடும், இங்கே இங்கே அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோம், முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரிசி இருந்துட்டு சந்தாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சந்தா ரொம்பவே வருத்தத்தோடு பயத்தோடையும் அங்கேருந்து கிளம்பிட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் ஆட்டோவில் அவங்க ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.